السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பயான் மஜ்லிஸுகளில் கலந்து கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பையும், அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான்: அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, இந்த முஃமினான அடியார்களுக்கு தங்களுடைய உயிரை விட, தங்களுடைய பொருளை விட, தங்களுடைய எல்லா விஷயத்தை விட மிக மேலானவர்களாக, மிக பிரியத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தை நமக்கு சொல்லிக்கார். எப்படியாப்பட்டவர் நபி அவர்கள்? அவுலா பில் முஃமினீன், முஃமின்களிடத்தில் மிக மேலானவர்களாக இருப்பார்கள். மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களை விட, அவர்களுடைய உயிரை விட, பொருளை விட, எல்லாவற்றையும் விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் மேலானவர்களாக இருப்பார்கள். அப்படியாப்பட்ட உம்மத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்கள். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, உம்மஹாத்துஹும், இந்த உம்மத்தில் உள்ளவர்களுக்கு தாய்மார்களாக, தாயாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் நமக்கு தாய் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னாங்க: இன்னமா அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித். அன்பர்களே, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பெடுத்து வச்சிங்க, ரெக்கார்டு செய்ய முடிஞ்சால் ரெக்கார்டு செஞ்சு வச்சிங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்னமா அனலக்கும் பி மன்சிலத்தில் வாலித். நான் உங்களுக்கு இருப்பதெல்லாம் தந்தையுடைய ஸ்தானத்தில் தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன். வஅல்லிமுக்கும், உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நண்பர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நாம் நம்முடைய தந்தையை பிரியப்படுவோமோ, நம்முடைய தாயை பிரியப்படுவோமோ, அதை விட அதிகமாக அவர்களை பிரியப்படுவது நம் ஒவ்வொரு முஃமினான அடியார்களின் மீது கடமையாக இருக்கு. அன்பர்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட வேண்டும்? நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எடுத்து பார்த்தா, எப்படியெல்லாம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய அறிவே கொஞ்சம் தடுமாறும். இப்படியெல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டாங்க சஹாபாக்கள். அப்போ நாம் வைத்திருக்கக்கூடிய பிரியம்
சஹாபாக்கள் வைத்த பிரியத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை என்று நம்ம தலையை சாய்க்க வேண்டியதா போகுது அன்பர்களே. அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நேசித்தார்கள். சஹாபாக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு சஹாபியும் அர்ப்பணமானார்கள். தங்களுடைய எல்லா விஷயத்தையுமே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை பிரியத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க அன்பர்களே. அதனால தான் அவங்களுடைய ஈமான் மிக உயர்ந்த ஈமானார். சஹாபாக்களை போல யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க முடியாது. அதனால சஹாபாக்களுடைய ஈமானை போல யாருக்கும் ஈமான் வராது என்பர்கள். எந்த அளவு நம்முடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் இருக்கிறதோ அந்த அளவு நம்முடைய ஈமான் ஆகிறது. அல்லாஹ் தஆலா இடத்துல உயர்ந்துகிட்டே இருக்க அன்பர்களே. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்காக வேண்டி போறாங்க. அந்த பத்ர் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் இரண்டு சஹாபாக்கள், இளம் வயதுடைய இரண்டு சஹாபாக்கள், இளம் வயதுனா வாலிப வயதல்ல, 8 வயசு 9 வயசு உள்ள இரண்டு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், நாங்களும் உங்க கூட போருக்கு வரோம் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. அன்பர்களே, எங்க வரேன்னு சொல்றாங்க? பார்க்குக்கு சொல்லலை, விளைஞ்சிங்களா, விளையாட்டு இடத்துக்கு நான் கிரவுண்டுக்கு வரேன்னு சொல்லலை. போர் நடக்க போகுது, சண்டையில உயிர் இருக்குமா இருக்காதா என்று மிக பயங்கரமான செயல் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நாங்களும் வரோம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி தர மறுத்துட்டாங்க. ஒன்று அந்த ரெண்டு சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், எங்கள் 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் சண்டை வச்சு பாருங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கூட்டு போங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில் சண்டை வச்சாங்க. பார்த்தா 2 சஹாபாக்களும் ஒரே ஈக்குவல் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. வயசு எத்தனை? 8, 9 வயசு தான். 2 பேரும் அண்ணன் தம்பி. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி நீங்களும் போருக்கு வாங்க அப்படி அனுமதி கொடுத்துட்டாங்க. விளைஞ்சிங்களா? அதே போல் அந்த 2 சஹாபாக்களும் போரில் கலந்துக்கிறாங்க. போரில் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில், போருக்காக வேண்டிய அணிவகுத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போரில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் இந்த 2 சஹாபாக்கள் நிற்கிறாங்க. ஒரு சஹாபி பேர் முஅவ்வித், இன்னொரு சஹாபி பேர் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. விளைஞ்சிங்களா? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்குறாங்க, அபூ ஜஹல் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டான். ஏன்னா இவங்க மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள், அபூ ஜஹல் யாருன்னு தெரியாது. அதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க கிட்ட கேட்டாங்க, அபூ ஜஹல் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் யாரு அப்படின்னு கேட்டான். உடனே இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேட்டாங்க, எதுக்குப்பா கேட்குறீங்க? இல்லை, அவன் ரசூலுல்லாஹ்வை திட்டிக்கிட்டே இருக்கிறானாமே, அவனை இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கை நாங்கள் பார்த்துடலான்னு இருக்கிறோம், அவன் யாருன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படின்னு அந்த 2 சஹாபாக்களும் கேட்டாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க தூரத்தில் நின்றுக்கிட்டு இருந்த அபூ ஜஹலை 2 சஹாபாக்கள் அடையாளம் காட்டினாங்க. அதோ குதிரை மேலே வரானே, அவன் தான் அபூ ஜஹல் என்று அடையாளம் காட்டினாங்க. அதை பார்த்த முஆத் ரலியல்லாஹு 2 பேர் என்ன செஞ்சாங்க, வாளை உருவிக்கிட்டு, அதுவும் வாள் ரொம்ப அவர்களோட உயரமாக இருக்கு வாள், அந்த வாளில் துணியை கட்டி கொடுத்தாங்க சஹாபாக்கள் பிடிக்கிறதுக்காக வேண்டி. அந்த 2 சஹாபாக்களும் அந்த வாளை எடுத்துட்டு போய் ஒரு சஹாபி அபூ ஜஹலுடைய காலில் வெட்டினாங்க, இன்னொரு சஹாபி அபூ ஜஹலுடைய குதிரையுடைய காலை வெட்டினாங்க. அவங்கள வந்து ஹைட் 8. விளைஞ்சிங்களா? அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வெட்டினாங்க. இதை தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தந்தையை என்ன செய்யப்படுது, அபூ ஜஹல். இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க பின் நேராக ஓடி வந்து தன்னுடைய அத்தாவை வெட்டுறாங்க இந்த 2 பிள்ளைங்களும் என்று தூரத்துலேருந்து ஓடி வந்து 2 பேரையும் அவர் கையில் வச்சிருந்த வாளால் வெட்டினாங்க. அதில் ஒரு சஹாபிக்கு கையில் வெட்டுப்பட்டு கை துண்டாக வந்துடுச்சு, இன்னொரு சஹாபிக்கு 2-3 இடத்துல வெட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்கு. அபூ ஜஹல் அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டான். இந்த 2 சஹாபாக்களும் அந்த வெட்டோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சஹாபிக்கு கையில் வெட்டுப்பட்ட அந்த சஹாபியுடைய கை வந்து கொஞ்சோண்டு சதையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு கை வெட்டுப்பட்டு கொஞ்சோண்டு சதையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு தோலில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து தோலில் போட்டுக்கிட்டு போர் செய்கிறான். போர் செய்வதற்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறதால அந்த கையை கீழே போட்டு காலில் மிதித்து ஒரு இழுத்தான். அந்த கை தனியாக பிச்சுக்கிட்டு வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு நகை வெட்டும் போது ஒரு சதை சேர்த்து வெட்டிட்டோன்னு சொன்னால் அதை பிச்சு எடுப்பதற்குள்ளே நமக்கு எவ்வளோ வலி வலிக்கும். ஆனால் அந்த சஹாபி கையை பிச்சு எடுத்து தூக்கி போட்டுட்டான். கடைசியில் அந்த 2 சஹாபாக்களும் அந்த போரில் வஃபாத் ஆகிட்டாங்க. பின்னாடி ஊருக்கு வந்து வஃபாத் ஆகிட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே எந்த அளவு அந்த 2 சஹாபாக்களுக்கும் பிரியம் இருந்தது என்று சொன்னால், போரில் அபூஜஹல், சாதாரண ஒரு நபர் இல்லை, அபூஜஹலை எதிர்த்து போர் போட்டான். எதற்காக வேண்டி? அவன் ரசூலுல்லாஹை திட்டுறானாமே. அவன் எப்படி அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் திட்டலாம் என்று அவனை தாக்குவதற்காக வேண்டி மட்டும்தான் போருக்கு வந்தான். பார்த்தீங்களா, அந்த சஹாபாக்களுக்கு எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம் பாருங்க. தங்களுக்கு உயிரே போனாலும் பரவாயில்லை, தன் கையை பிச்சு எடுக்கக்கூடியது எவ்வளோ வலி வலிச்சிருக்கும். வேறு வெட்டு விழும்போது எவ்வளோ பெரிய ஒரு வலி வலிச்சிருக்கும். நினச்சிப்பார், நம்ம வீட்டில் 9 வயசு பசங்க இருக்கிறாங்க, 8 வயசு பசங்க இருக்காங்க. அவர்களுடைய தன்மை தான் அந்த பிள்ளைகளுக்கும் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபாக்கள் கொடுத்தாங்க பாருங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி கொடுத்து, ரசூலுல்லாஹ்னா யாரு, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்கள் என்ன நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்று அவர்களை பற்றிய செய்திகளை சொல்லி அவர்களுடைய பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நம்ம ஏற்றுவது நம்ம மேல கடமையா இருக்கு. அன்பர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல மதீனால உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி கடந்து போறாங்க. ஒரு கருப்பு கம்பளி போர்வை அணிஞ்சிக்கிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி அழுகுறாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகுறீங்க? அப்படி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை போறாரே இவர் யார் தெரியுமா? முஸஅப் ரலியல்லாஹு போகிறாங்களே, அவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? இப்போ இவங்க இப்படி இருக்கிறாங்க. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவர்கள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. 200 திர்ஹம் மதிப்புள்ள ஆடையை அவர்களுடைய தந்தை அவருக்கு வாங்கி அணிவிப்பார். ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு தடவை அவங்க போட மாட்டான். அந்த அளவுக்கு வசதியாக அவருடைய தந்தை அவரை வளர்த்தான். அவங்களுடைய அம்மாவும் அத்தாவும் அவரை வளர்த்தாங்க. மிக உயர்தரமான உணவுகளை வாங்கி கொடுத்து அவர்களை என்ன செஞ்சாங்க, உடம்பை தேத்துனாங்க. அந்த அளவு வசதி வாய்ப்பாக இருந்த அந்த சஹாபி எப்போது என்னை கொண்டு ஈமான் கொண்டாரோ, என்னை கொண்டு என் கையை பிடிச்ச எப்போ இஸ்லாத்துக்கு வந்தாரோ, அந்த செய்தியை கேட்டு அவருடைய தந்தை எல்லா ஆடையையும் முறிவிக்கிட்டு நிர்வாணமாக வீட்டை விட்டு துரத்திட்டான். யார? முஸஅப் ரலியல்லாஹு நிர்வாணமாக வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. தெருவில் நிர்வாணமாக நிற்கிறான். நல்லா நினச்சிப்பாரு, நிர்வாணமாக நிற்கிறான். அப்போ அவங்களுடைய அம்மா பாசத்தில் ஒரு கம்பளி போர்வை எடுத்து வெளியே போட்டாங்க. அதை இடுப்பில் சுற்றிக்கிட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை பரப்பி மதீனாவுடைய மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது முஸஅப் ரலியல்லாஹு தான். வளைஞ்சிங்களா வந்து அவ்வளோ சிரமப்பட்டு உணவு இல்லாமல், ஆடை இல்லாமல், ரொம்ப தங்க இடம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இஸ்லாத்தை வளர்த்தார்கள். அந்த சஹாபி இப்போ கம்பளி போர்வை அணிஞ்சு உடம்பு தெம்பு இல்லாமல் ரொம்ப மெலிந்தவர்களாக போகிறாங்களே, இந்த நிலைமைக்கு காரணம் என் மேலே கொண்ட பிரியம் தான். என் மேலே கொண்ட பிரியத்தின் காரணத்தினால தான் இப்படி இருக்காங்களே தவிர அவர்கள் துன்யாவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்காம அவனே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்துட்டான். என்னுடைய முஹப்பத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, சஹாபாக்கள் எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலவே முஸஅப் ரலியல்லாஹு இருப்பாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலவே யார் இருப்பாங்களாம், முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பார்கள். செயல்பாடுகள் எல்லாமே அப்படி இருக்கும் என்று உருவம், செயல்பாடுகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தன்மைகள் மாறிவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே எந்த அளவு அவங்க மஹப்பத் வச்சிருந்திருப்பாங்க. உஹது போரில் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், முஸஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு போத்துவதற்கு சரியான கஃன் இல்லை யா ரசூலுல்லாஹ். தலையை மூடினா கால் தெரியுது, காலை மூடினா தலை தெரியுது யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன செய்யறது என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக அவர்களுடைய தலையை துணியை போட்டு மூடிட்டு கால் பகுதியை பொருட்களால் மூடி என்ன செய்யுங்க, நீங்கள் தஃபன் செய்யுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க நண்பர்களே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சஹாபி, இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே வைத்த அந்த அன்பு தான். அந்த அன்புக்காக வேண்டி அத்தாவை விட்டுட்டாங்க, சொத்தை விட்டுட்டாங்க, எல்லா சுகத்தையும் விட்டுட்டாங்க, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அதனால என்ன கிடைச்சது அவங்களுக்கு? அல்லாஹ்வும் ரசூலும் கிடைச்சாங்க. அல்லாஹ்வுடைய பிரியமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுடைய ரிதா அவர்களுக்கு என்னவானது கிடைச்சது நண்பர்களே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சில சஹாபாக்களுடைய வரலாறு நான் சொல்கிறேன், அவர்கள் எந்த அளவு அர்ப்பணம் ஆனாங்கன்னு யோசிப்பார். அதில் கோடியில் ஒரு பகுதியாவது நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் அர்ப்பணம் ஆகுவதற்கு என்ன செய்யணும், முயற்சி செய்யணும் நண்பர்களே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹது போரில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ உஹது போரில் எதிரிகளுடைய கை கொஞ்சம் மோங்கிய நேரத்தில் அங்கிருந்த அம்புகள், பயங்கரமான அம்பு அங்கிருந்து எதிரிகளுடைய தரப்புலேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வருது. அதை தங்களுடைய உடம்பை கேடயமாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அம்பு படாமல் பாதுகாத்த சஹாபாக்கள்ல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான காயங்கள் அவங்களோட உடம்புல ஏற்பட்டது. சின்ன சின்ன காயங்கள் இல்லை, அம்பால, அதே போல ஈட்டியால, வாளால கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான காயங்கள் அவர்களுடைய உடம்புல ஏற்பட்டது. அவ்வளோ அடி பட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வரக்கூடிய அம்புகளை கையால, முதுகால, தங்களுடைய தோள்பட்டையால எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அந்த அம்புகளை தடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள். யார்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு. நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன கல் நம்மளை நோக்கி வருது, கலைஞ்சிக்கிறா, நாம் திருப்பி முதுக காட்டுவோமா? காட்டவே மாட்டோம். கலைஞர் ஒதுங்கி தான் நிற்போமே தவிர முதுக காட்ட மாட்டோம். ஆனால் அம்பு வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோக்கி வருது. என் உடல் எப்படி வேணுமானாலும் போகட்டும், என் உயிர் போனாலும் போகட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எந்த ஒரு அடியும் படாமல் நான் பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் உடலை கேடயமாக ஆக்கி பாதுகாத்தாங்க நண்பர்களே. கடைசியில் எதிரி போட்ட ஒரு கல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் பட்டு தலையில் அணிஞ்சிருந்த அந்த இரும்பு கிரீடம் என்பது உடஞ்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடவாய் பல்லில் வந்து குத்திடுச்சு. அப்போ ஒரு சஹாபி தங்களுடைய முழு பலத்தை கொடுத்து அந்த கடிவாளத்திலிருந்து தங்களுடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய் பல்லில் இருந்து அந்த கிரீட தலைக்கவசத்தை இழுக்கிறாங்க. ஆனால் கையால் பிடிச்சி இழுத்தா வரமாட்டேங்குது. உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, பல்லால் கடிச்சு இழுத்தாங்க. அந்த தலைக்கவசத்தை பல்லால் கடிச்சு இழுக்கிறாங்க. எந்த அளவு அது அழுத்தமாக மாட்டி இருந்ததுன்னா அந்த சஹாபியுடைய பல்லு உடஞ்சிருச்சு. அந்த சஹாபியுடைய பல்லு உடஞ்சி ரத்தமாக ஊற்றுது. அந்த வழியிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடவாய் பல்ல மாட்டிக்கிட்டு அந்த கவசத்தை பல்லால் கடிச்சு வெளியே இழுத்தாங்க. இழுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்துல சில பழைய பாய்களை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு வந்து போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தத்தை கொஞ்சம் நிப்பாட்டினாங்க. அந்த சஹாபி பல்லு உடையுது, எவ்வளோ வலிக்கும். பல்லு உடையுதுன்னு சொன்னால் சாதாரண ஒரு விஷயமா? பல்லு பிடுங்கும் போது எவ்வளோ மருத்துவ ஊசி போட்டு பல்ல பிடுங்கினாலே அவ்வளோ வலி இருக்கு. ஆனால் அந்த சஹாபி பல்லு 2-3 பல்லு உள்ள உடஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் ஏன் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கணும், ஏன் ரசூலுக்கு ராகத்து கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி பல்லால் கடிச்சு இழுத்தாங்க. அதில் 2-3 பல்லு என்னவான சஹாபியுடைய பல்லு வெளியே வந்துருச்சாங்க. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு உதவி அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, சஹாபி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ள அந்த பிரியத்தை வெளிப்படுத்தி காட்டினாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப பலகீனமாயிட்டாங்க. இப்போ எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குறதுக்காக வேண்டி நெருங்கி வராங்க.
இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கூட்டு போயிடலாம், மலைக்கு மேலே ரசூலுல்லாவை அழைச்சிக்கிட்டு போயிடலாம் என்று ரசூலுல்லா மேலே அழைச்சிக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பாறை வருது. அந்த பாறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காலை தூக்கி வச்சு ஏற முடியும். பாறை ஹைட்டாக இருக்குது, ரசூலுல்லா கீழே இருக்கிறாங்க. அந்த பாறை மேலே காலை ஏறி தூக்கி வச்சு ஏற முடியும். அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ஏற்கனவே அவங்க உடம்புல 70க்கு அதிகமான காயம் இருக்குது, அவங்களும் பலகீனமாக தான் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய முதுகை அப்படி படிக்கட்டு மாதிரி வளைஞ்சு கொடுத்தாங்க. அந்த பாறையில் ஏறுறதுக்காக வேண்டி படிக்கட்டு மாதிரி என்ன செஞ்சாங்க, தங்களுடைய உடம்பை அப்படி வளைச்சி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலை வைத்து ஏறி அந்த பாறை மேலே ஏறின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவுஜபலக அபூ தல்ஹாவே உங்களுக்கு வாஜிபாகி விட்டது, சொர்க்கம் உங்களுக்கு வாஜிப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க. தங்களுடைய அவ்வளவு உடல் பலகீன நேரத்திலையும் அவர்களுக்கும் அதே கஷ்டம் தான் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலையும் ஏன் ரசூலுல்லா ராஹத்தாக இருக்கணும், ஏன் ரசூலுல்லா மேலே ஏறி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உடம்பை அப்படி படிக்கட்டா வளைச்சி கொடுத்த அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொடுத்தாங்க, சொர்க்கவாசிகள் ஒரு நபராக, துன்யாவிலேயே சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட 10 நபர்கள் ஒரு நபராக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களை ஆக்கிட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வைக்கிறதுல என்ன நமக்கு கிடைக்குது, ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம அர்ப்பணம் செய்த என்ன நமக்கு கிடைக்குது, எல்லாமே கிடைக்கும். இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் என்றில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் எதை தியாகம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மிக சிறந்த ஒன்றை அல்லாஹ் தஆலா நமக்கு நற்கூலியாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பர்களே, ஒரு தடவை ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தாங்க, ஒரு வாலிப சஹாபி. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்று பொய்யான ஒரு நபி ஒருத்தவர் இருந்தான். தன்னை நபி என்று போய் சொல்லிக்கிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கே லெட்டர் எழுதணும், இந்த இந்த பகுதிக்கெல்லாம் நீங்கள் நபியாக இருங்க, இந்த பகுதிக்கெல்லாம் நான் நபியாக இருக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், அனுபவத்துடைய வேலையை செய்வோம் அப்படின்னு யாருக்கு லெட்டர் எழுதணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே லெட்டர் எழுதணும். முஸைலமத்துல் கஸ்ஸாப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுப்பு கடிதம் எழுதுறான். நபி நான் மட்டும்தான், நீ என்னை கொண்டு ஈமான் கொள்வாய் என்று சொன்னால் நீ பாதுகாக்கப்படுவாய், நீ உன்னுடைய அந்த கொள்கையிலேயே நீ தொடர்ந்து இருப்பாய் என்று சொன்னால் உன் மேலே போர் தொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி, இந்த கடிதத்தை யார் கொண்டு போறா அப்படின்னு கேட்குறான். இந்த கடிதத்தை யார் கொண்டு போறா, ஏன்னா கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடம் பயங்கரமான ஒரு எதிரி, வளைஞ்சிங்களா, மனித தன்மையற்ற நபரா, வளைஞ்சிங்களா, போனால் உயிரோடு திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துக்கு இந்த கடிதத்தை கொண்டு போகணும், யார் கொண்டு போகிறா அப்படின்னு கேட்டான். உடனே ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, வாலிப சஹாபி. யார் ரசூலுல்லாஹ் அந்த கடிதத்தை நான் கொண்டு போகிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்து சஹாபி அனுப்பி வச்சாங்க. நேராக முஸைலமத்துல் கஸ்ஸாப் அந்த நபரிடத்துல அந்த சஹாபி கடிதத்தை பிரித்து படித்து காட்டுறான். நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை தவிர வேறு யாரும் ரசூல் கிடையாது. நீ என்னை ஈமான் கொண்டால் நீ பாதுகாக்கப்படுவாய், இல்லை என்றால் உன்னை போர் தொடுக்கப்படும் என்று கடிதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து காட்டிட்டான். இப்போ முஸைலமத்துல் கஸ்ஸாப் கேட்குறான், உங்களுடைய நபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹபீப் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுடைய தலைவர் சையதுனா அவர்கள், அவர்கள் எங்களுடைய தலைவர், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்கள் நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அப்படி புகழ்ந்து என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சரி நான் யாரு அப்படின்னு கேட்குறான், நான் யாரு அப்படின்னு கேட்குறான். என்ன ரசூல் ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு காது கேட்கல அப்படின்றாங்க. அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்க, எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் கேட்குறான், ரசூலுல்லாஹ் யாரு, முஹம்மது யாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரசூலுல்லாஹ் அவங்க மறுபடியும் புகழ்றாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்படி இப்படி சொல்லி என்ன செய்கிறாங்க, புகழ்றாங்க. புகழ்ந்து முடிச்சவனை கேட்குறான், நான் யார், என்னை பற்றி நீ என்ன சொல்கிற, என்ன நபியான்னு ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறான்.
யார் முசைலமத்துல் கத்தாப் கேட்குறான். உடனே அந்த சஹாபி எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்கிறான். உடனே தங்களுடைய படை வீரரை முசைலமத்துல் கத்தாப் சொல்கிறான், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுங்க, மூட்டு மூட்டாக வெட்டுங்கன்றான். ஒவ்வொரு பாயிண்ட் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு விரலாக ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக என்ன செய்யுங்க வெட்டுங்கன்றான். வெட்டுறாங்க. வெட்டி அவர்களை வெட்டி அந்த கறியை எடுத்து எங்கே வைக்கப்படுது, அவங்களுக்கு முன்னாடியே வைக்கப்படுது. ஹபீப் ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னாடியே வைக்கப்படுது. மறுபடியும் கேட்குறான், ரசூலுல்லாஹ் யார், முகமது அவர்கள் யார்? உடனே அவங்க புகழ்றான், நான் யார், காது கேட்கல. மறுபடியும் வெட்டுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி 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 முழுவதுமாக அவர்கள் என்ன பண்ணப்பட்டது, வெட்டி அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பாக வெட்டப்பட்டு ஷஹீதா போயிட்டான். ஒவ்வொரு வெட்டுக்கும் கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் யாரு, முகமது அவர்கள் யார்? அவங்க ரசூலுல்லாஹ். கையை வெட்டப்பட்டுடுச்சு. இப்போ கேட்குறாங்க, முகமது அவர்கள் யார்? அவங்க ரசூலுல்லாஹ். நான் யாரு, காது கேட்கல, இந்த கையை வெட்டுங்க. மறுபடியும் கேட்கப்படுது, அவங்க ரசூலுல்லாஹ். நான் யாரு, காது கேட்கல, இந்த கை வெட்டப்படுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டப்பட்டு முழுவதுமாக அந்த சஹாபி அந்த இடத்துல நாங்கள் ஷஹீதானா. அப்போ எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈக்குவலாக யாரையும் நான் ரசூலாக நபியாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அது ஒரு பேச்சுக்கு கூட என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி அவர்களுடைய ஸ்தானத்தில் நான் யாரையுமே வச்சு பார்க்க மாட்டேன் என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தில் உயிரையே கொடுத்தான். நம்ம யோசிச்சு பாருங்க, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஸலவாத் ஓதுறோமா? ஒரு 10 நிமிஷம் நேரத்தை நம்ம அர்ப்பணிக்க முடியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் இப்படிலாம் துவா ஓத சொன்னாங்க, அந்த துவாவை நம்ம ஓதுறோமா? ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓத சொன்னாங்க, அந்த குர்ஆன் நம்ம ஓதுறோமா? ரசூலுல்லாஹ் 5 வேளை விடாமல் தொழுக சொன்னாங்க, தொழுகையை நம்ம தொழுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்பது நம்ம மேலே கடமையா இருக்கு. அவங்க உயிரையே கொடுத்தாங்க, நாம் கொஞ்சம் நேரத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்காக நம்ம கொடுக்கறதில்ல. அன்பர்களே, ஒரு சஹாபி இருந்தாங்க. ஒரு சஹாபி, எப்படியாப்பட்ட சஹாபி என்று சொன்னால் அதிகமாக குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சஹாபி துல்பு ஜாதீன் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபியாக இருக்கிறாங்க அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சத்தமாக குர்ஆன் ஓதுவாங்க, பயங்கரமாக சப்தமாக, தெருவில் போகக்கூடிய எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, அவங்க சப்தமாக குர்ஆன் ஓதுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலே கேட்கும், யார் குர்ஆன் ஓதுறது? துல்பு ஜாதீன் அதையெல்லாம் அவங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆன் சப்தம் எங்கே கேட்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் கேட்குமா? அந்த அளவு சப்தமாக அந்த சஹாபி குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவங்க ரோட்டில் நடந்து வரும்போது சப்தமாக குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஒருவேளை ரியாவுக்காக வேண்டி இப்படி ஓதுறாங்களோ அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்களாம்? ரியானா மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஓதுறாங்களோ அப்படின்னு சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷார், கபர்தார், இன்னஹு கான மின் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுல கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை, அல்லாஹ் தஆலாவுடைய நிஅமத்துகளை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நினைத்து என்று சப்தம் போடுவார்களே, அப்படியாப்பட்ட நபி, அப்படியாப்பட்ட தன்மை உள்ளவர்கள் உள்ளவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தன்மை உள்ளவங்க தான். கொஞ்ச நேரம் உட்காந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையில் உட்காந்துருப்பாங்க. அல்லாஹ் எவ்வளோ பேர் நியம செஞ்சான், வா 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 அப்படின்னு சொல்லுவாங்க, சப்தம் போடுவாங்க. வளைஞ்சிங்களா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய காதலில் மூழ்கியவர்கள் யார்? துல்பு ஜாதீன் ரலியல்லாஹு. அவங்க அல்லாஹ்வுடைய காதலில் தான் என்ன செய்கிறாங்க, சப்தம் போட்டு குர்ஆன் ஓதுறாங்க, மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி ஓதலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வளைஞ்சிங்களா? இப்போ அந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டான். அந்த சஹாபி வஃபாத் ஆயிட்டான். புரிஞ்சா? ஜன்னத்துல் பக்கீல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு நான் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானில் ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. தூரத்தில் இருந்து பார்த்தேன், யார் நிற்கிறான்னு சொல்லி தெரியலை. கிட்ட போய் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவங்களும் கபர் தோண்டிட்டு இருக்காங்க. யார் கபர் தோண்டுறதுன்னு?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் கபர் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா துல்பி ஜாதேன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. அவர்களுக்காக யார் கபர் தோண்டிட்டு இருக்கா? உமர் இல்லா. தீபந்தம் பிடிச்சி நிற்கிறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி நிற்கிறான். விளங்குறீங்களா? அப்போ சஹாபாக்கள் அந்த துல்பி ஜாதேன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஜனாசாவை தூக்கும்போது கொஞ்சம் வேகமாக தூக்குனாங்க, கொஞ்சம் குளிக்கிட்டாங்க. அந்த ஜனாசாவை என்ன செஞ்சுட்டாங்க? கொஞ்சம் குளிக்கிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை அரபியில் தமிழில் சொல்லும்போது பொறுமை மெது கொடுக்காது அப்படி ரசூலா பதறாங்க. அப்படி கொடுக்காது மெதுவா. நீங்கள் அவர்கள் மீது எந்த அளவு ரிஃபத் மென்மைத்தன்மையை காட்டுகிறீர்களோ அந்த அளவு உங்கள் மீது அல்லாஹ் மென்மைத்தன்மையை காட்டுவார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மெதுவாக தூக்குங்க. எந்த அளவு நீங்கள் அவளை மென்மையாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவு உங்கள் மேலே அல்லாஹ் மென்மையாக நடந்துக்குவான் அப்படின்னு சொன்னான். கலந்துங்களா? கபரை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தது கபர். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கபரை நீங்கள் விசாலப்படுத்துங்க, உங்கள் கபரை அல்லாஹ் விசாலப்படுத்துவான். இவங்க கபர் கொஞ்சம் விசாலமாக்குங்க, உங்களுடைய கபர் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா விசாலமாக்குவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி கபர் கொஞ்சம் விசாலமாக தோண்டியாச்சு. கலந்துங்களா? இப்போ கபரில் ரசூலா இறங்கிட்டான். கபரில் யார் இறங்கிட்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா 5 கபரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறங்கி இருக்கிறாங்க. அது ஒரு கபர் யாரு? துல்பி ஜாதேன் ரலியல்லாஹு அன்ஹு கபர். அந்த கபரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அவங்களுடைய ஜனாசா வாங்கி என்ன செஞ்சாங்க? உள்ள வைக்கிறாங்க. கலஞ்சிங்களா? அப்போ ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவர்களுடைய பிரிவை கவனித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. இப்பெல்லாம் பதறாங்க. ஏன்னா நைட் அன்டைமில் ரசூலா வந்து நிற்கிறாங்க. அபூபக்கர் அவங்க உமர் அவங்க கபர் தோண்டிட்டு நிற்கிறாங்க. கலஞ்சிலா முக்கியமான சஹாபாக்கெல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. ரசூலா பதறாங்க, மெதுவாக தூக்கிட்டு வாங்க, கொடுக்காதீங்க அப்படி ரசூலா பதறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இவர்களுடைய பிரிவை நினைச்சு நீங்கள் கவலைப்படுறீங்களா யா ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நான் ஏன் கவலைப்படாமல் இருக்க முடியும்? இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவராக இருந்தார். இவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவராக இவர் இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். நாமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிப்பவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கபரையும் அல்லாஹ் விசாலமாக்குவோம், நம்முடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்குவான், நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு செய்து காட்டினார்களோ அதே போல அல்லாஹ் நமக்கும் என்ன செய்வான்? அந்த அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதின் காரணத்தினால் துன்யாவும் நமக்கு லேசாயிடும், நம்முடைய ஆகிரத் நமக்கு லேசாயிடும், நம்முடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் பொறுப்பாளிகளாக அல்லாஹ்வும் ரசூலும் ஆகிறாங்க. அன்பர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய சக்கராத்துடைய நேரம். அப்போ அவர்களுடைய மகளார் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சுற்றி 4-5 பேர் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பிலால் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் வயசாகிடுச்சு, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்கிட்ட போயிடுவீங்க, உங்கள் சக்கராத்துடைய அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், கவலையாக இருக்கிறோம் அப்படி சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னால், கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மதன் வ சஹபா, நான் நாளைக்கு சில என்னுடைய பிரியமானவர்களையெல்லாம் நான் சந்திக்க போகிறேன். நான் என்னுடைய பிரியமானவர்களை சந்திக்க போகிறேன். யார்? முஹம்மதன் வ சஹபா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் அவர்கள் தோழராகி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களையும் இது போன்ற பெரிய சஹாபாக்களை எல்லாம் நாளை நான் சந்திக்க போகிறேன் என்று நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன். நீங்கள் அழுது என்னுடைய பிரிவை நினைச்சு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களே என்று அந்த சஹாபி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க. அன்பர்களே, இப்போ நாம நினைச்சு பாருங்க, மௌத்துடைய நேரத்தில் நமக்கு கவலை தான் இருக்கும், ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கவலை இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தது என்று சொன்னால் மௌத்துடைய நேரத்தில் கூட அவருக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும். அன்பர்களே, அவங்க எப்படி சொன்னாங்க? வதன்னல் கல் அஹிப்பா, நான் நாளைக்கு என்னுடைய பிரியமானவர்களை நான் சந்திக்க போகிறேன். முஹம்மதன் வ சஹபா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் அவர்கள் தோழர்களாகிய இந்த பெரும் சஹாபாக்களையும் நான்
நான் சந்திக்க போகிறேன் என்று பிலால் அவர்கள் சந்தோஷமாக எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல எந்த அளவு பெரிய வச்சிருப்பார்கள் என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஒருத்தன் வந்து கேட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஏதாவது ஒரு ஹதீஸ் எனக்கு அறிவிங்க அப்படின்னு கேட்டான். அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருந்தாங்க. ஷாமுடைய பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் இருந்து ஏதாவது ஒரு ஹதீஸ் எனக்கு அறிவிங்க அப்படின்னு சொன்னான். அபூ ஹுரைரா அவங்க சொல்ல ஆரம்பித்தான். ஹதீஸ் சொல்லான், சமிஅத்து உதுனாய மின் ஹபீபி, என்னுடைய காதலராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து என்னுடைய 2 காதுகள் கேட்டன அப்படின்னு சொன்னாங்க. மயக்கப்பட்டு கீழே வந்துட்டான். யாருடைய சிந்தனை வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிந்தனை வந்தது. என்னுடைய ஹபீப், என்னுடைய காதலராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த காது கேட்டது என்று அந்த செய்தி சொன்ன உடனே எல்லாமே அவர் ஞாபகம் வந்தது. ரசூலுல்லாஹ் கூட இருந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அவருடைய சிந்தனையில வந்து மயக்க போட்டு கீழே வந்துட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ் இல்லையே, அவர்களை பார்க்க முடியலையே என்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் அவர்களை தண்ணி தெளித்து எழுப்பி அவர்கள் நல்லபடியாக கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆக வச்சிட்ட பிறகு மறுபடியும் கேட்டாங்க. மறுபடியும் அபூ ஹுரைரா சொல்ல ஆரம்பிச்சாங்க, சமிஅத்து உதுனாய மின் ஹபீபி, என்னுடைய 2 காதுகளும் என்னுடைய காதலராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டன அப்படின்னு சொன்னோன்னு மறுபடியும் மயக்க போட்டு வந்துட்டான். மறுபடியும் எழுப்பினார்கள். மறுபடியும் இதே வார்த்தையை சொன்னாங்க. மறுபடியும் மயக்க போட்டு விழுந்துட்டான். மறுபடியும் இப்படியே இவர்களை சிரமப்படுத்துவதற்கு அந்த மக்கள் விரும்பாமல் ஹதீஸை கேட்காம என்ன பண்ணாங்க, எழுச்சி போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு ஹதீஸை மக்களுக்கு போதிச்சாங்க. கலஞ்சிக்கலாம். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாசம் இருந்தால் ஹபீப் என்று சொன்ன உடனே மயக்கம் வந்தது பாருங்க. என்னுடைய காதலர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் காது கேட்டது, அவ்வளோதான் சொன்னாங்க. உடனே சப்தம் விட்டு உடனே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி பார்த்த மாதிரி உடனே மயக்க போட்டு அந்த சஹாபி கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே எந்த அளவு பாசம் வச்சிருப்பாங்க என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நம்ம மேலே கடமையாக இருக்காங்க. அதனால தான் அவங்க சஹாபாக்கள், அதனால தான் அவங்க ஈமான் நமக்கு அவங்க நெருங்கக்கூட முடியாது. அவருடைய ஈமான் என்பது அந்த ஈமான் நமக்கு வருமா வராது, அது வேற கேள்வி. அது அந்த ஈமான நம்ம நெருங்க முடியுமா? நெருங்க முடியவே முடியாது. அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர் என்று நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு நபர் வந்து கேட்டார், எல்லா அவுலியாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா உங்களை தலைவராக ஆக்கி வச்சிருக்கிறோம். எல்லா அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை அதுதான். எல்லா இறைநேசர்களுக்கும் தலைவர் யார்? முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தான். கலைஞ்சிங்களா, நவவி ரஹமத்துல்லாஹ் அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி அது. அவர்களிடத்துல கேட்கப்படுது, இவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறானே, உங்களுடைய ஈமானும் சஹாபாக்களுடைய ஈமானும் ஒன்றாகிடுமா அப்படின்னு கேட்டான். உங்களுடைய ஈமானும் சஹாபாக்களுடைய ஈமானும் ஒன்றாகுமா அப்படின்னு கேட்டான். அப்போ முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டினாங்க, சஹாபாக்களுடைய ஈமான் அல்ல, சஹாபாக்களுடைய கடைசி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. இப்போதான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து ஈமான் கொண்டுட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு வக்து தொழுகலை, எந்த ஒரு நல்ல அமலும் செய்யலை, இப்போதான் ஈமான் கொண்டுட்டு போகிறாங்க. போகிற அந்த சஹாபியுடைய குதிரையுடைய காலிலிருந்து ஒரு தூசி பறக்கும் பார்த்தீங்களா, குதிரை வேகமாக ஓடும்போது காலில் தூசி பறக்கும் பார்த்தீங்களா, அந்த சஹாபியுடைய குதிரையுடைய காலிலேருந்து வரக்கூடிய அந்த தூசி இருக்கு, அந்த தூசிக்கு இந்த முஹையீத்தீன் சமம் ஆக மாட்டா அப்படின்ட்டான். அவங்க ஈமான் எங்க, தூசிக்கே நான் என்ன கிடையாது, சமம் கிடையாது. ஏன் அந்தாலும் ஈமான் அந்த சஹாபாக்களுக்கு ஏன் வந்துச்சு? முஹப்பத்து ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாவற்றையும் விட அதிகமாக பிரியப்பட்டான். ஒரு சஹாபி இருந்தாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு போருக்காக வேண்டி எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வச்சுட்டு, யா ரசூலுல்லாஹ், இதில் உங்களுக்கு எது பிரியுமோ அதெல்லாம் எடுத்துங்க, உங்களுக்கு எது தேவையில்லையோ அது எல்லாத்தையும் விட்டுருங்க. எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, எது எல்லாம் உங்களுக்கு தேவையோ பிரியமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க, எதை நீங்கள் விட்டு தேவையில்லைன்னு சொல்கிறீங்க அதை எல்லாத்தையும் விட்டுருங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அதுதான் எனக்கு பிரியமானது.
நீங்கள் எதை விடுறீங்களோ அது எனக்கு பிரியமானது இல்லை யார சொல்லலாம் அப்படின்ட்டா. வளைஞ்சிங்களா எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் எனக்கு பிரியமானது. வளைஞ்சிங்களா? அப்போ நாம் 10 பொருள் எடுக்க வேண்டியதில் 15 பொருள் எடுத்தோம்னா அவர் பிரியப்படுவார். நீங்கள் அதிகமாக எடுக்கிறதால என் மனசு கவலைப்படல யார சொல்லலாம். நீங்கள் எடுக்க 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 எனக்கு வினாவாகுது, சந்தோஷம் தான் அதிகமாகுது. எதை நீங்கள் எடுக்கிறீர்களோ அதுதான் எனக்கு பிரியமானது. எந்த பொருளை நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ அது எனக்கு பிரியமில்லாதது யார் ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி சொல்லிட்டு சொல்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், முன் சென்ற உம்மத்துமார்கள் நபிமார்களுக்கு மாறு செய்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு மாறு செஞ்சோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் எந்த கேள்வி கேட்காம குதிக்கும். நீங்க எங்களை நெருப்புல குதிக்க சொன்னாலும் எந்த கேள்வி கேட்காம நெருப்புல குதிக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க அப்படியே செய்வோம் யார் ரசூலுல்லாஹ் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போருக்கு கிளம்பக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரியம் பாருங்க ரசூலுல்லாஹ் மேல. நீங்க கடல்ல குதிக்க சொல்றீங்க, கேள்வி கேட்க மாட்டோம், குதிச்சிரும். ஏன் எதுக்கு குதிக்க சொல்றீங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம். நெருப்புல குதிக்க சொல்றீங்களா, குதிச்சிரும். ஏன் எதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க சொன்னா அது நல்லதுதான், நீங்க கெட்டதை என்ன செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னாங்க. நண்பர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் மேல எந்த பொருளை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரியமான பொருள். எதை நமக்காக வேண்டி செலவு பண்றோமோ அது அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்குமா என்று பார்த்தா இருக்கவே இருக்காது. நண்பர்களே, ஒரு சஹாபி தௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்துருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல இருந்து எழுந்து போயிட்டாங்க. போன பிறகு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என்ன சிந்தனை வருது? நமக்கு திடீர்னு ஒரு கவலை வந்தா நேராக ரசூலா வந்து பார்க்குறோம், கவலை போயிடும். திடீர்னு பசி வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து உட்காடுறோம், ரசூலா நமக்கு உபதேசம் செய்கிறாங்க, அதுலேயே நம்ம பசியெல்லாம் மறந்து போயிடும். ஏதாவது ஒரு திடுக்கமோ ஏதோ ஒரு கவலையோ சந்தோஷம் வந்தாலும் நேரம் ரசூலா கிட்ட வந்துடுறோம், கவலை வந்தாலும் நேரம் ரசூலா கிட்ட வந்துடுறோம். ஆனால் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, நாம் தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்போம், நம்ம ரசூலுல்லாஹ்வை அடிக்கடி போய் பார்க்க முடியாது, என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கவலை வந்துருச்சு. அப்படின்னு ஒரு கவலை, எந்த அளவு கவலை வந்துருச்சு சொன்னால் அவங்க நிறம் மாறி போயிடுச்சு. கவலையில் என்ன மாறி போயிடுச்சு? அவங்களுடைய நிறம், அவங்க உடம்புடைய நிறம் மஞ்சளிச்சு போயிடுச்சு. அந்த கவலை அப்படி பட்டு அப்படி ஒரு மாதிரி உடம்பு மஞ்சளாக போயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்தாங்க. ஸல்லல்லாஹு பார்த்துட்டு, மா வையர லவுனுக்கு யா சௌபானே உங்கள் நிறம் மாறிடுச்சு, என்ன காரணம், ஏன் எதனால் உங்கள் உடம்பு இப்படி கலரே மாறி போயிருக்கிறீர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே சௌபானத்தை அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஏதாவது ஒன்றா உடனே உங்கள் மஜ்லிஸில் வந்து உட்காந்துடுறோம், உடனே நீங்கள் உங்களை பார்க்குறோம், எல்லா கவலையும் எங்களுக்கு தீர்ந்து போகுது யா ரசூலுல்லாஹ். ஆனால் மறுமையினால் நீங்கள் ரபிமார்களோடு ரசூல்மார்களோடு இருப்பீங்க, நாங்கள் எப்படி யா ரசூலுல்லாஹ் வந்து பார்க்குறது? அவங்களுக்காக வேண்டி கேட்கல, நமக்காக வேண்டி கேட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் கூட தான் இருப்பாங்க, சஹாபாக்கள் எல்லாம். இப்போ நாம் என்ன செய்கிறது என்பதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன நாங்கள் செய்கிறது, எப்படி நான் உங்களை வந்து பார்க்குறது? அந்த கவலையிலேயே எனக்கு உடம்புலாம் மாறி போயிடுச்சு யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீர்வும் சொல்லலை. அல்லாஹ் ஆயத்தை யுத்திஇல்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டாரோ, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு யார் வாழ்ந்தாரோ, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு யார் வாழ்ந்தாரோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்ட நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடனும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கினான். அந்த சௌபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்த சந்தோஷம் இருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சஹாபாக்கள் இந்த ஆயத்தை இறங்கினோன்னு அவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் விளைஞ்சிக்கிறான். இப்போ நமக்கும் ஒரு சந்தோஷம் என்ன, நாமளும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொன்னால் நாம் யார் கூட இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கலாம் என்பதை இந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, அதே போல இன்னும் எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கலைஞ்ச ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு இஸ்லாத்துடைய 4 தளபதிகளில் ஒரு தளபதி ஆகும்.
சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் வந்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 தளபதிகளில் மிக முக்கியமான தளபதி யார்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வச்ச பேர் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். சைஃபுல்லா இன் மஸ்ரூல், உருவப்பட்ட அல்லாஹ்வுடைய வாள் என்று ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்க. விளங்குங்களா? அந்த சஹாபி ஒரு போரில் பயங்கரமாக போர் நடந்திருக்கு. எதிரிகள் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் 30,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பயங்கரமான போராக இருக்கும். அந்த போரில் இவங்க என்ன செய்கிறாங்க? போர் செய்யாமல் எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க. விளைஞ்சிங்களா? சில எதிரிகள் உங்களை தாக்க வராங்க, அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதையோ தேடுறாங்க. கடைசியாக தேடி எடுத்து தலப்பா தேடி எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போரெல்லாம் முடிஞ்ச பிறகு சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, அவ்வளோ பயங்கரமான முறையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க போர் செய்யாமல் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினாங்க, நான் என்னுடைய தலப்பாகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி வச்சிருக்கிறேன். சஹாபா யாருடைய முடி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை எங்கே வச்சிருக்கிறேன்? என் தலப்பாகையில் வச்சிருக்கிறேன். அந்த முடியுடைய பரக்கத்தில் தான் அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய வெற்றிகள் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த தலப்பாகை கீழே விழுந்துருச்சு. போரில் யாரும் தட்டி விட்டுட்டாங்க, என்னவா கீழே விழுந்துருச்சு. நான் குதிரை மேலே இருக்க, ரசூலுல்லாஹ்வுடைய முடி கீழே இருக்கணுமா? யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய முடியை மிதிச்சிட்டாங்கன்னா என் உயிர் போனாலும் போட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய முடி யாரும் மிதிச்சிடக்கூடாது. என் உயிர் போனாலும் போட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஜுஸு, ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புடைய ஒரு ஜுஸு, அதுக்கு யாரும் கண்ணிய குறைவு ஏற்படுத்திடக்கூடாது என்று நான் அதை தேடி எடுத்து செஞ்சுக்கிட்டேன். என் தலையில் நான் மறுபடி வச்சுக்கிட்டு போர் செஞ்சேன். அல்லாஹ் தஆலா அந்த போர்லையும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சின்ன முடி, அந்த முடிக்கு பால் சொல்லி சொல்லுவாங்க முடி, அந்த முடிக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுக்குறாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். மனசிலா ஒரு சஹாபி அறிவிக்க உர்வா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் எச்சில் துப்பினார்கள் என்று சொன்னால் ஏதாவது சஹாபியுடைய கையில் தான் போய் விடும். ரசூலுல்லாஹ் எச்சில் துப்பினாங்க என்று சொன்னால் ஏதாவது ஒரு சஹாபியுடைய, புகாரில் வந்து இந்த ஹதீஸ், ஏதாவது ஒரு சஹாபியுடைய கையில் தான் போய் விழும். அந்த எச்சிலை சஹாபாக்கள் கையில் நல்லா தேய்ச்சி தங்களுடைய முகத்தில் உடம்புல தேய்ச்சிக்குவாங்க. அப்போ எவ்வளோ பிரியம் பாருங்க. ரசூலுல்லாஹ் மேல் பிரியத்துடைய அடையாளம் தான் இது. மஞ்சள் அப்போ லவர்ஸ் இருக்காங்களப்பா, சாக்லேட் பேப்பரை சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா? என்ன இருக்குது அந்த சாக்லேட் பேப்பரில்? சாக்லேட் பேப்பரில் ஒன்றும் இல்லை. அந்த சாக்லேட் பேப்பர் கொடுத்தது யார்? அவர் லவர், தன்னுடைய காதலனும் காதலியோ கொடுத்துருக்குறாங்க. விளைஞ்சிங்களா? சில பேர் ஒவ்வொரு பொருளாக நான் அற்பம் இதையெல்லாம் கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பொருள் அவனுடைய பார்வையில் பார்த்தா அது மிக உயர்ந்த ஒரு வஸ்து. ஏன்னா அந்த வஸ்துவை அவன் பிரியப்படலை, அந்த வஸ்து யார் கையிலேருந்து வந்ததுங்கிறது தான் அவன் பிரியப்படுறான். விளைஞ்சிங்களா? சில பேர் அந்த சைட் பின்னு, சில பேர் பேனா, இதெல்லாம் என்ன பண்ண சேர்த்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்து 90s கிட்ஸ் அந்த கிரீட்டிங் கார்ட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்து வைப்பாங்க. காரணம் என்ன? கார்டு மேலே உள்ள பிரியம் அல்ல, அது வந்து யார் மேலே அந்த கார்டு யார் யூஸ் பண்ணாங்களோ, அந்த பேனாவை யார் யூஸ் பண்ணால் அவங்க மேலே உள்ள பிரியத்தில் சேர்த்து வைக்கணும். அது எப்படி எச்சிலியாக தேய்ச்சிக்குவாங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிச்சு பாருங்க. வளைஞ்சா எச்சிலுடைய மகிமை அப்போ நமக்கு தெரியும். வளைஞ்சிங்களா? அந்த எச்சிலை முகத்தில் உடம்புல எல்லா இடத்துலையும் தேய்த்து கொள்வார்கள். இன்னும் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒழு செய்வார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணி கீழே விழாது, சஹாபாக்களுடைய கையில் தான் விழும். சஹாபாக்கள் அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்யுங்க, தங்க உடம்புல தேய்ச்சிக்குவாங்க தண்ணியை. பின்னாடி ஒரு மனிதர் தாமதமாக வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் ஒழு செஞ்சு முடிச்ச பேர் தாமதமாக வந்தார் என்று சொன்னால் யாராவது சஹாபியுடைய கையில் ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈரத்தை தன்னுடைய கையில தேய்த்து தன்னுடைய முகத்தை தேய்ச்சிக்குவார். புகாரியுடைய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் பார்த்தீங்களா எவ்வளோ சஹாபாக்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பீஷாவை குடிச்சார் ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்தத்தை ஒரு சஹாபி குடிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மேலே உள்ள பிரியத்தை, இதை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல புதைச்சிருங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் குத்தி எடுத்தாங்க, ஹிஜாமா செஞ்சான். அந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் கொடுத்து அவர் சஹாபிகிட்ட கொடுத்து போய் புதைச்சிருங்க, அப்படி யாரும் பார்க்காத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொன்னான். அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, போயிட்டு குடிச்சிட்டான். குடிச்சு முடிச்சா வந்து கேட்டாங்க,
அந்த என்ன பண்ணீங்க, அந்த ரத்தத்தை என்ன பண்ணீங்க? யாரும் பார்க்காத இடத்துல புதைச்சிட்டேன் யாரும் சொல்லலாம் அப்படி சொன்னவொன்னு ரசூலா கேட்டான், என்ன செஞ்சீங்க அப்படி கேட்டான். அந்த ரத்தத்தை என்ன செஞ்சீங்க அப்படி கேட்டான். அந்த சஹாபி சொன்ன, யார் சொல்ல குடிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? திட்டிகிட்டு தான் இருக்கணும். மனுஷ ரத்தம் ஹராமாச்சு, ஆடையில் பட்டால என்ன செய்யணும்? கழுகிட்டு தான் தொழுகணும். எப்படி நீங்கள் குடிச்சிங்க அப்படி சத்தம் பண்ணணும்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு மௌத் வரைக்கும் வயிற்று வெளியே வராதுன்ட்டாங்க, நரகம் உங்களை தீண்டாதுன்ட்டாங்க. என் ரத்தம் யாருடைய ரத்தத்தோடு கலந்துருச்சோ நரகம் என்ன செய்யாது, அவரை தீண்டாது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ என் மேலே காது வச்சாங்க பார்த்தாங்க. அந்த சஹாபி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க என்பதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டுடுச்சு என்று சொன்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய பீஷாப்பை குடிச்சாங்க. அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வயிற்று வலி வராதுன்னு சொன்னாங்க. விளைஞ்சிக்கலாம். இதெல்லாம் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேலே காட்டி அந்த பிரியம். இப்போ நாம் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை காட்டுறது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது தான் ரசூலுல்லாஹ் மேலே நம்ம காட்டக்கூடிய முஹப்பத். அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுறது தான் ரசூலுல்லாஹ் மேலே நாம் காட்டக்கூடிய முஹப்பத். இப்போ நாம ரசூலுல்லாஹ்க்கு என்ன செயலை செய்ய முடியும்? எந்த செயலும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காலையில் செய்ய விட முடியுமா? ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது பொருளை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்க முடியும்? அவர்கள் சொன்ன அந்த வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து நடப்பது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதுடைய அடையாளமாக இருக்கும். வளைஞ்சிக்கலாம். இப்போ நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய அந்த செயல் பெருசா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் பெருசா என்று வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு நாம் அடிபணிவோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் இருக்கணும். நம்முடைய சொல்லுக்கு அடிபணிவோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மேலே முஹப்பத் இல்லைன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னிச்சிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உனக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னிச்சிடு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. விளைஞ்சிக்கலாம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்கன்னா அதில் 1000 நன்மை இருக்காது. விளைஞ்சி இப்போ ஒரு மனிதருக்கு நமக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டாங்க, இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்மளை மன்னிக்க சொல்லியிருக்கிறாங்களே என்று நாம் மன்னிப்போம் என்று சொன்னால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டோம் என்றார். விளைஞ்சி அவர்களை மன்னிக்காமல் அவர்களுடைய விரோதத்தை உள்ளத்திலே வைத்துக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நான் அநியாயம் செஞ்சுட்டு அவனை எப்படி நான் மன்னிக்கிறது, மூஞ்சில் எப்படி நான் முழிக்கிறது என்று நாம் இருப்போம் என்று சொன்னால், இப்போ நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்ய கட்டுப்படலை, நம்முடைய நஃப்ஸுக்கு தான் என்ன செய்யணும், கட்டுப்படும். புறம் பேசாதீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வளைஞ்சா நம்முடைய நஃப்ஸு புறம் பேசுன்னு சொல்லுது, நல்லது செய்யுங்கன்னு சொல்லதா சொன்னாங்க. நம்ம நஃப்ஸு நல்லதை விட்டு தூரமாக்குது. எதுக்கு நம்ம கட்டுப்படுறோம்? எந்த செயல்பாடுகள் நம்ம கட்டுப்படுகிறோமோ அதுதான் நம்ம பெரிய பரணம். நல்லதை செய்ய சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னதுக்காக நம்ம நன்மை செய்வோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அதை விட்டு நம்ம நல்லது செய்யாமல் அதுக்கு நேர ஆப்போசிட்டாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம நஃப்ஸுக்கு தான் கட்டுப்படணும். ஃபஜ்ருடைய நேரத்தில் முழிப்பு வருது, கலைஞ்சிக்கலாம். நஃப்ஸு சொல்லுது, ஷைத்தான் சொல்கிறான் தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, ஷைத்தான் சொல்கிறான். இப்போ நம்ம சரி பின்னாடி நம்ம எழுச்சியெல்லாம் செய்ய தோல்ந்துக்கலாம் அப்படி நாம் தூங்குவோம் என்று சொன்னால் நாம் நஃப்ஸு ஷைத்தானு கட்டுப்பட்டோன்னு அர்த்தம். தொழுகையை நாம் விடுவோம் என்று சொன்னால் நஃப்ஸு ஷைத்தானு கட்டுப்பட்டோன்னு அர்த்தம். தொழுகையில் பிடிமானமாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குன்னு அர்த்தம். குர்ஆன் ஓதுறோம், நன்மையான அமல்கள் செய்கிறோம், விளைஞ்சிகளா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் செய்ய சொன்ன செயல்களை செய்கிறோம், செய்யக்கூடாது என்று சொன்ன செயல்களை விட்டு ஒதுக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அதுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடு இருக்கு என்று சொன்னால் நாம் நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் தான் கட்டுப்பட்டவராக இருக்கிறோமே தவிர அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவராக இல்லான்றது. இப்போ நாம் அப்படி தான் என்ன செய்ய முடியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டணும். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு அதிகமாக ஸலவாத் ஓத முடியுமோ அந்த அளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் ஓதணும். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் செலவு செய்ய முடியுமோ அந்த அளவு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி செலவு செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை சந்தோஷமாக பார்க்கணும். இப்போ ரபீஉல் மாசமாக இருக்குது. இப்போ நம்முடைய உள்ளத்தில் என்ன வரணும், இது ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம், இது இந்த மாதத்திலிருந்து என்னுடைய செயல்பாடுகளை நான் மாற்றிக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறேன்,
ரசூலா சொன்ன மாதிரி என்னுடைய பேச்சை நான் அமைச்சிக்கிறேன், ரசூலா சொன்ன மாதிரி என் பார்வையை நான் அமைச்சிக்கிறேன், ரசூலா சொன்ன மாதிரி என் கேட்குதல் அமைச்சிக்கிறேன், நான் 5 வேளை நியமமாக தொழுகிறேன், அல்லாஹ் ரசூலை ஏவலை ஏற்று நடக்கிறேன், அல்லாஹ் ரசூல் தடுத்ததை விட்டு ஒதுக்கிக்கிறேன் என்று நாம் உள்ளத்தில் உறுதி கொண்டு வந்து அதை நாம் அமலில் கொண்டு வருவோம் என்று சொன்னால் இப்பதான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் துடைய அடையாளமாக வெளிப்படுத்தி காட்டுறோம் நண்பர்களே. இல்லை என்று சொன்னா எப்பவுமே இருக்கிற மாதிரி இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வாரத்துக்கு மேல 15 வாரத்துக்கு மேல பயான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில எத்தனையோ செய்திகள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினான். இன்னும் நம்முடைய செயல்பாடுகள் மாறவில்லை என்று சொன்னால், இன்னும் நம்முடைய செயல்பாடுகள் அதே போல இருக்கிறது என்று சொன்னால் இந்த பயானை கொண்டு நம்ம எந்த ஒரு பிரயோஜனமும் அடையணும் தான் தந்தது. நம்முடைய செயல்பாடுகள் மாறியது. பயான் கேட்பதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த செயல்கள்லாம் இருந்தது, இப்போ என்கிட்ட இந்த செயல்லாம் மாறிடுச்சு அல்லது குறைஞ்சிடுச்சு என்று நமக்கு தெரிந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹ் ரசூலின் பக்கம் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் தஆலாவுடைய பிரிய நம்முடைய உள்ளத்தில் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நண்பர்களே. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நேசித்ததில் கோடியில் ஒரு பகுதியாவது நேசிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. எல்லா நிலையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆஃபிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.